அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகாவுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க அம்மா பண்ணுற விஷயம் தப்பு அப்படிங்கிறத புரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கோபியும் ராதிகாவும் தனிமையில் இருக்கிற வரையும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராத இந்த சூழலில் கமலா வந்ததுக்கப்புறம் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோபி குடிச்சிட்டு வந்த போதில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் மாமியாக்காரி தான், அவள் ஒரு பிசாசு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் போதையில் உளறிட்டாங்க. இதனால் வருத்தப்பட்டு நம்ம ராதிகா கோபிக்கு போதை தெளிட்டோம், தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சரியான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராதிகா கோச்சிட்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படா பொழுது வெடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது வெடிஞ்ச கையோடு வந்து நம்ம கோபி கிட்ட பேச வர கோபி வந்து பேபி என்னாச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி கேட்க உடனே ராதிகா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கோபி? ஒரு பக்கம் குழந்தை இழந்துட்டு மனைவி எவ்வளோ வருத்தத்தோடு இருப்பா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு துளி கூட கிடையாது. உங்கள் பொண்ணு உங்கள் அம்மாவை பற்றி மட்டும் யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ ரோஷம் வருது. ஆனால் ஏன் அம்மாவை பார்த்து பேய் பிசாசு ராசச்சின்னு சொல்கிறீங்க, கூட அவங்க வந்ததுனால தான் நம்மளோட நிம்மதியெல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் கோபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. உடனே கோபி வந்து ராதிகா நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு 1008 கஷ்டங்கள் இருக்குது, அதுக்கிடையில் எனி டைம் உன் அம்மா வந்து என் அம்மாவை பற்றி குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் தான் அவங்கள பற்றி பேச வேண்டாம்னு சொல்கிறேன்ல, அதனால் அவங்க மேலே மட்டும் பாசம் இருக்குதுன்னு நினச்சிக்காத. உன் மேலே எனக்கு ரொம்ப கேரிங் இருக்குது, நம்ம குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தமும் எனக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சும் நீ ஏன் உன் அம்மாவோட பேச்சு கேட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கேட்குறாங்க. உடனே ராதிகா வந்து கோபி நான் லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேங்க பாருங்கள், விருப்பம் இருந்தால் இங்கே இருங்க, இல்லைன்னா நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருங்க. நீங்கள் இல்லைன்னு இங்கே யாருமே வருத்தப்பட போகிறது கிடையாது. இங்கே இருந்து எங்கே எல்லாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. இன்னொரு தடவை ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இருக்கவே முடியாது. நீங்கள் வீட்டில் மயு இருக்கா, மயு உங்களை பார்த்து என்ன நினைப்பா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு துளி கூட கிடையாதுல்ல, அப்படி வரதா இருந்தால் இந்த வீட்டு உங்களுக்கு கதவு திறக்கவே திறக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ரொம்ப ஆஷாக சொல்லி முடிச்சிடுறாங்க. கோபி இதனால் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் யாருக்குமே நம்ம சந்தோஷத்தை கொடுக்கலையே, அப்பா சொன்ன மாதிரி நம்ம தனிமரமாக தான் நிற்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் நம்ம கோபிக்குள்ளே வந்துருச்சு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.